மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். மாசம் 15 சரியானா ஒரு கோடியே 18 லட்சம் மகளிருடைய உரிமை தொகை அவங்களுடைய வங்கி கணக்கு போய் சேருது. இடங்கள்ல குறை இருக்கு. மகளிர் கை தூக்குங்க. யார் யாருக்கு வரலன்னு கை தூக்கும், யார் யாருக்கு வந்திருக்குன்னு கை தூக்குங்க. வரலன்னா நிறைய பேர் தூக்குவீங்க தெரியும். ஏன்னா உங்களுக்கு பயம், தூக்கிட்டானா எனக்கு வந்துருச்சு இவங்க தப்பா நினைச்சுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் கிட்டத்தட்ட 80% பேருக்கு வந்துருச்சுமா. அது வெரிபிகேஷன் செய்யப்பட்டு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர், நானும் நிதி அமைச்சர் தான் பொறுப்பு. அது வெரிபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு நிச்சயமா தகுதி இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் நிச்சயம் கொடுப்பார். இது நான் கொடுக்கிற வாக்குறுதி. இப்ப நீங்க வாக்குறுதி கொடுங்க. 3 லட்சம் நீ 5 லட்சம் சொல்லிட்டு போயிடுவ. எனக்கு குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? இவ்வளவு நேரம் என்னென்ன சொன்ன, இவ்வளவு நேரம் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் சொன்ன. நம்ம 3 ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா 1 கோடியே 18 லட்சம் பேர் கொடுக்கிறோம் மாசம் மாசம். கோவை மாவட்டத்துக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிர் மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. கோவை மாவட்டத்துல மட்டும் 5 லட்சம் மகளிருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை விரைவில் முதலமைச்சர் சரி செய்வார். எதுக்கு இருக்கு அது இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் நம்முடைய சாதனைகளை சொன்னேன், அடுத்த திட்டங்கள் என்னன்னு சொன்னேன், நம்ம ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நிறைவேற்றோம்னு சொன்னேன். நான் ஒண்ணு கேட்கிறேமா, ஒன்றிய பிரதமர் ஒருத்தர் இருக்காருல்ல, 10 வருஷமா இந்தியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காருல்ல, ஏதாவது பண்ணாரா தமிழ்நாட்டுக்கு? 2017ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது, எல்லா ரோட்டுக்கு வாங்க, ஏடிஎம் மாசத்துல நின்று கியூல நின்று லட்சக்கணக்கான பேர் நின்று ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்களா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? டிமானிட்டைசேஷன் சொன்னாரா இல்லையா? கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், எல்லா கருப்பு பணத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பணத்தையும் ஒழிச்சு ஒவ்வொரு இந்தியருடைய பேங்க் அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரு. 15 லட்சம் வேணாம், 15 காசாவது போட்டாரா? நம்மகிட்ட இருக்கிறதையும் போட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, பொய் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல வடை சொல்றான் சொல்லுவாங்கல்ல, நல்ல வடை சொல்றான் அப்படின்னு. ஆனா மோடிக்கு என்ன தெரியுமா சிறப்பு? நல்ல வடை சொல்லுவாரு. வடை சொல்லிட்டு நம்ம கொடுக்க மாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு பார்சல் பண்ணி. நான் கேட்கிறேம்மா, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? கோவிட் காலத்துல எல்லாரையும் 6 மாசம் சிறையில் அடிச்ச மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாருல்ல, யாரு வேலைக்கு போக கூடாது சொன்னாருல்ல, வந்து பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? சென்னையில மிக்ஜாம் புயல் அடிச்சு 4 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலைவர் 6000 ரூபாய் கொடுத்தாரு. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல 10 நாள் மழை பெய்யுதுமா. ஒரு நாள் பெய்ய வேண்டிய, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்யுது. கிட்டத்தட்ட 15 நாள் இயல்பு நிலை ஏற்படுத்துக்கு. ஆனா தலைவர் முதலமைச்சர் காலத்துல நின்றார். 10 அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களா போட்டார். அங்க நல்ல சதிகார வரைக்கும் அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் அங்க இருந்தோம். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் நிதி இருக்கார். ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட ஒதுக்கலாமா?